ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன். நான் இன்றைக்கி சூப்பரான என்னோடய ஸ்டைலில் மட்டன் சாக் பீஸ் தான் செஞ்சுருக்கேன். இந்த மட்டன் சாக் பீஸ் வந்து கடலை மாவு கொண்டு சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். வெறும் நம்ம மட்டன் மட்டும் போட்டுட்டு இது மாதிரி ஃப்ரை மாதிரி செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பார்க்கவும் சரி, சாப்பிடவும் சரி, அவ்வளோ சூப்பராக அவ்வளோ இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மட்டன் சாக் பீஸை எப்படி செய்கிறது, இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் நான் சூப்பரான மட்டன் சாக் பீஸ் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து என்னெல்லாம் தேவைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு எனக்கு வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஒன்றுமே பண்ணல, ஒரு 1/2 kg மட்டன் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நான் வேக வச்சுருக்கேன். இது நான் 5 விசில் வந்தது. சின்ன சின்ன பீஸாக பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நான் வேக வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டுலாம் எதுவுமே இதுக்குள்ளே நம்ம சேர்க்கலை. இப்போ இதை நல்லா 5 விசில் வந்துட்டு இதை நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இந்த பீஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும், வடிகட்டி இருக்கட்டும், நம்ம ஓகேவா. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நான் இங்கே ஓரமாக வச்சு போடுறேன். பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். அப்புறமா இதில் சேம் வந்து சாக் பீஸ்னால கடலை மாவு இருந்தால் சூப்பராக இருக்கும். நம்ம கார்ன்ஃப்ளவரும் மைதாவை போட்டால் நல்லா இருக்காது. இது வந்து போண்டாக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த ரம்ஜானில் எடுத்து வச்சுருந்த போண்டாக்காக வச்சுருந்த கடலை மாவு. இது ஒரு 3 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு லைட்டாக இருந்தால் போதும். இப்போ இந்த தண்ணியிலையும் நம்மளுக்கு வந்து காரமும் இருக்குது. தேவையான அளவுக்கு நம்ம ஆல்ரெடி சேர்த்தாச்சு. இந்த மாவுக்கு மட்டும் இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது சேர்த்துருக்கேன். நம்ம இந்த மாதிரி கரைச்சி பார்க்கலாம். இந்த லெம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சதுக்கப்புறம் தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். தோசை மாவு அளவுக்கு நமக்கு திக்காக வேண்டாம். தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இதில் நம்ம கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு மிளகாய் தூள் இருக்குது, அதில் நமக்கு ரெட் கலராக இருக்குது. இது லென்ஸ் இல்லாமல் கிளறிட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இது வந்து கட்டிகள் இல்லாமல் கரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல் இருக்குது. எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லை. அதனால மிக்ஸி ஜாரில், பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு சும்மா வந்து பல்ஸ் மோடில் ஒரு 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணால் போதும். நம்மளுக்கு கட்டிகள் இல்லாமல் அழகாக கரைஞ்சி வந்துடும். இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கையில் கரைக்கிறத விட நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் 2 வாட்டி சும்மா அப்படி ப்ரெஸ் பண்ணதுக்கு எவ்வளோ அழகாக கரைஞ்சி வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து சும்மா லைட்டாக ரொம்ப கம்மியாக நான் குக்கிங் சோடா போட போகிறேன். நம்ம தோசைக்கு சேர்க்குற குக்கிங் சோடா போடுறேன். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் இருக்குது. இந்த குக்கிங் சோடா நான் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் சூளப்பாகி வந்தால் அது கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதனால் சேர்க்க போகிறேன். அதிகமாக போட்டுற வேணாம். அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயில் நிறைய இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் இதில் உப்பு சேர்க்கல, வெறும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்புறம் கடலை மாவு வந்து 4 ஸ்பூன், இந்த பெரிய ஸ்பூன் தான், இதில் 4 ஸ்பூன் கலந்துருக்கேன். அளவு வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கட்டி எல்லாமே இந்த மாதிரி இருக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த மட்டனை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சிங்கிளாக பீஸாக போடணும். அப்படியே அதிகமாக போடாமல் நம்ம சிங்கிள் பீஸாக எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக வந்துடும். இது கொஞ்சம் நேரம் அப்படியே இதில் இருக்கட்டும். ஆயில் காய்ஞ்ச உடனே ஒன்றா எடுத்து நம்ம போடலாம். நான் உங்களுக்கு போடும்போது காட்டுறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் போடணும். அப்போ தான் நான் இதுக்குள்ளே நல்லா மாவெல்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒன்றா வந்து போட்டு பாருங்கள். ஆயில் காய்ஞ்சிச்சு. இந்த மாதிரி போட்டுட்டு இதில் எவ்வளோ ஒட்டியிருக்கோ அவ்வளோவே போதும். நம்ம எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம கொஞ்சம் திக்காக மாவு பிசைஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு வெறும் மாவாக இருக்கும். சும்மா கொஞ்சம் ஒட்டி இருந்தால் போதும். இது சிங்களாக இந்த மாதிரி தள்ளி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் செய்யறாங்க எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இந்த மட்டன் வந்து நல்லா வெந்து தான் இருக்குது. இந்த மாவு வேகிறதுக்குள்ள நம்மளுக்கு கொஞ்சம் கடக்காயிட்டா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நேச்சுரலாக இருக்கட்டும், கலர் சேர்க்க வேணாம்னு நினச்சேன். மிளகாய் தூளோட கலர் ரெட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இல்லை. ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட் திஸ் கலர். ஸோ நான் கொஞ்சம் கலர் சேர்த்துக்க போகிறேன். இருக்கிற பேலன்ஸ் இருக்காச்சும் நம்ம கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கலர் சேர்த்ததை நான் போட்டு காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் ஒரு இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து குக்கிங் சோடா போடும்போது
ரொம்ப கவனம் தேவை. காலி ஸ்கின் தான் போடலாம், இல்லைன்னா அப்படியே வந்து பபுள்ஸ் ஃபார்ம் ஆகி அதில் தான் உங்களுக்கு நிறைய உறிஞ்சிடும். டேஸ்ட்டும் சரி அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிடும். இப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஒரு பீஸ் நம்ம சாப்பிட்டு பார்த்தோம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த குக்கிங் சோடா போடும்போது கவனமாக கம்மியாக தான் போடணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிறவங்க எல்லாமே இதே மாதிரி நம்ம பொடிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், கலர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அழகாக இருக்குது பார்க்குறேன். நேச்சுரலாக இருக்கான்னு பார்த்தா அது அவ்வளோவா அழகாக தெரியல. நீங்கள் காஸ்ட்லியே வச்சு செஞ்சுக்கோங்க, இதுக்கு சிலவாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் போட்டது மாஷாஅல்லாஹ் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இருக்கிற பேலன்ஸை நான் பொரிச்சு எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக என்னோடய ஸ்டைலில் நான் வந்து மட்டன் சாக்பீஸ் செஞ்சுட்டேன். இது வந்து கலர் போடுறதுக்கு முன்னாடி இது சாப்பிட்டு பார்த்தாலே மாஷாஅல்லாஹ் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுவும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது பார்க்க இது அழகாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் மட்டன் சாக்பீஸ் நான் செஞ்சுட்டேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.